உன் நாமம் சொல்லாத நான் ஒன்றுமில்லை, உன் தஞ்சம் தேடாதோரில்லை. உன் நாமம் சொல்லாத நான் ஒன்றுமில்லை, உன் தஞ்சம் தேடாதோரில்லை. நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும், சுகமான சுகராகமே. நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும், சுகமான சுகராகமே. ஆதாரம் நீர் என்றும் ஆண்டவனின் தாயே, ஆதாயம் எல்லாமே நீரே. ஆத்மாவின் ஆனந்தம் நீர் என்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமே நீரே. ஆதாரம் நீர் என்றும் ஆண்டவனின் தாயே, ஆதாயம் எல்லாமே நீரே. ஆத்மாவின் ஆனந்தம் நீ என்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமும் நீயே. ஆம், நம்மளுடைய சொந்தம் ஆதாரம் எல்லாமே அன்னை மரியாள் தான். நாம் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளை நினைக்காத நாளில்லை. அதுவும் இன்று முதல் சனிக்கிழமை 5/10/24 இருக்கிறோம். அன்னை மரியாவுக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் இந்த நாள் விசேஷமாக சனிக்கிழமை என்றாலே நம்மளுக்கு மகிழ்ச்சி. அதுவும் முதல் சனிக்கிழமை என்றால் இன்னும் நிறைய பேர் அதிக ஒருத்தல்கள் செய்வார்கள். காவி உடை அணிந்து அதிக ஒருத்தல்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அன்று எதுவும் விசேஷமாக நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டார்கள். அதுபோல் அதிக தியாகம் செய்து அன்னை மரியாளுக்கு அந்த நாளை அர்ப்பணிப்பார்கள். என் இனிய உறவுகளை, தூயாவின் துணையில் நம்மில் என்றும் அன்னை மரியின் பரிந்துரையோடு நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 46, 5, 6, 7 மற்றும் நீதிமொழிகள் 23, 13, 14, 15. இன்றைய முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து. நாம் தொடர்ந்து 2-3 நாட்களாக யோபுவை பற்றி நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யோபை பற்றி வாசிக்கும் போது நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் பிறரை சந்தித்து ஓடுகிறோம் அல்லவா, அது நின்றுவிடும். ஏனென்றால் அவர் பட்ட கஷ்டங்களில் ஒன்றும் அவருக்கு இன்று வரை யாருமே இதுபோல் பட்டார்கள் என்று ஒருவரையும் நாம் எடுத்துக்காட்டாக கூற முடியாது. அதுபோல் அவர் அதிக கஷ்டங்கள் பட்டிருக்கிறார். ஆனால் இறைவனை, கடவுளை ஒருபோதும் அவர் மறந்ததில்லை. அவருடைய நண்பர்கள், மனைவி எல்லாமே அவரை ஏளனம் செய்தும் அவர் நம்பிக்கையோடு வாழ்ந்தார். நற்செய்தி, தூய நற்செய்தி லூகாஸ் 10:17-24. ஆண்டவர் 2 பேராக அனுப்பிய போது அவர்களை கண்டு அவர் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் போய் அவர்கிட்ட வந்து அந்த பணிகளை ஒப்பு கொடுக்கிறார்கள். நாங்கள் இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், உங்கள் பேரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், எங்களுக்கு எல்லாமே இப்படி சாத்தானுங்க. அப்போ சொல்கிறாரு, இதை குறித்து நீங்கள் மகிழாதீர்கள், விண்ணகத்தில் உங்கள் பெயர் எழுதியிருக்குதா என்பதை குறித்து மகிழுங்கள். ஆம், நாம் இன்று அதிக நேரங்களில் நாம் இப்படித்தான் நம்மையே நாம் ஏமாற்றி வாழ்கிறோம். நமக்கு இது தெரியும், அது தெரியும் என்று. ஆனால் நாம் எதற்காக நாம் பாடுபட வேண்டும்? விண்ணகத்தில் நம் பெயர் இருக்குதா என்பதற்காக. கடவுள் தகுதி உள்ளவர்களை அழைப்பதில்லை, மாறாக அழைக்கப்பட்டவர்களை தகுதியுள்ளவராக்குகிறார். கடவுளின் அழைப்பு சற்று வித்தியாசமானது, விசித்திரமானது. எந்த ஒரு மனிதரும் தனது வேலைக்கு தகுதியற்றவர்களையும் குறைபாடு உள்ளவர்களையும் தேர்ந்தெடுப்பதில்லை. ஆனால் கடவுள் தன் பணிக்காக தேர்ந்தெடுத்தவர்கள் ஏதாவது குறைபாடு உள்ளவர்களே. இன்றைய நற்செய்தியில் இயேசு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று கூறி ஞானிகளையும் அறிஞர்களையும் விட குழந்தைகளுக்கு மேலானவர்கள் என்று தெளிவாக விளக்கத்தை தருகிறார். எந்த ஒரு குழந்தையுமே தன்னிச்சையாக எதையும் செய்யாது, மாறாக மற்றவர்களை சார்ந்தே வாழும். இந்த மனநிலையைத்தான் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தனதாக்கி இறை முன் குழந்தையாய் நீதியின்றி, கபடின்றி, எந்த ஒரு கள்ளங்கபட மண் இன்றி நான் அடையவும் முடியாது என்று தங்களை ஒப்படைத்தனர். இதை இறை துணிவோடு இறைவனின் கரம் பிடித்து படிப்படியாய் வாழ்வை அனுபவித்தனர். இறை மக்களாகிய நாமும் பவுல் கூறியது போல, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்குள் ஆற்றல் உண்டு. இயேசுவின் கரம் பிடித்து செயல்படுவோம், பலவீனத்தை பலமாக்குவோம். ரயில்வே துறையில் ஒருவர் ஆஸ்திரேலியாவில் பணிபுரிகிறார்.
அவர் தனியே பணிபுரிந்த ஒரு இடத்தில் அவர் திடீரென்று வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு அவரை கடித்து விடுகிறது. மிகவும் விஷமுள்ள அது. மருத்துவமனை செல்வதற்கு நேரமோ வாகன வசதியோ இல்லாத நிலை. வாகனத்திற்காக காத்திருந்தால் அவரது உயிர் போய்விடும். ஆபத்து இருந்தது. அவர் செய்தது என்ன? அருகில் இருந்த ஒரு கோடாலியை எடுத்தார். தன் கையை வெட்டி கொண்டார். இந்நாள் வரை அவர் உயிரோடு இருக்கிறார். வேலை செய்து வருகிறார், ஒரு கையோடு. கடினமான வழியில் கூறியுள்ளார். ஒவ்வொருவரும் தங்களுடைய மாற்றங்களை உருவாக்குவதற்காக அவரவர் உடலில் இருக்கும் தடைகளை நீக்க வேண்டியிருக்கும். இந்த கருத்தை வலியுறுத்தவே கை கால்களை வெட்டி போடுங்கள், கண்ணை பிடுங்கி எறியுங்கள் என்று இயேசு கூறியிருப்பார். உயிரா உறுப்பா என்பது இறுதி நிலையே. உடலுக்கு நலம் தராத பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும். தேவையற்ற பழக்கங்களில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. அவர் எதற்காக ஏனென்றால் அவருடைய பணியில் அந்த ரயில்வேனால் அவருக்கு நிறைய மக்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. அதனால் நாமும் பிறருக்காக வாழ முயற்சி செய்வோம். குழந்தைகளைப் போல மாறுவோம். ஏனென்றால் விண்ணரசு குழந்தைகளுக்குரியது என்று இயேசுவின் சொல்படி இதோ அன்னை மரியாளுக்காக இந்த மாதங்களை ஒப்புக்கொடுக்க முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.